ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சப்தம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். இந்த படம் வந்து டேரக்டர் அறிவழகன் வந்து இறக்கியிருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வல்லினம், ஆறாவது சினம், குற்றம் 23, ஈரம் இது மாதிரி நிறையா படங்கள் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட படங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஐகானிக்கான ஒரு படங்களாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இந்த படம் அமைஞ்சது அப்படிங்கிறது போக சொல்கிறேன். ஆதி அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் சிம்ரன், லைலா, அப்புறம் லட்சுமி மேனன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வழக்கமான பேய் கதையை வந்து ஸ்டார்ட் ஆகுது படம். ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் வந்து 2 பேர் இறந்து போகிறாங்க. எதுக்காக இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேயை வந்து இந்த படத்தில் வந்து பூத்துறாங்க. பேயினால தான் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதனால் காலேஜுக்கு கெட்ட பேர் உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் தரப்புல வந்து ஒருத்தரை நியமித்து இதை கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிக்க வர்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி அவர்கள் தான். அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒருத்தரை வந்து இந்த படத்தில் வராரு. அவர் ரிசர்ச் பண்ணுற விதங்கள்லாம் சூப்பராகவே இருந்தது. அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலாக இருந்தது. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேயை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஈரம் படத்தில் நீரை வச்சு பேயை காட்டின மாதிரி இந்த படத்தில் வந்து சத்தத்தை வச்சு பேயை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ சத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இசை சூப்பராகவே அமைஞ்சிருக்கணும். அப்படி தான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமன் அவரோட பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. இது வரைக்கும் இந்த படத்தோட ப்ளஸ்ஸை சொல்லிட்டேன். மைனஸ் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் தான் சொல்லணும். கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் டிலே தான் படம் நகருது. ஸோ போக படம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத தியேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்க பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.